ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு வில்லேஜ் சிம்னியில் கொத்துக்கறி கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருளாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் பூண்டு 4 பல், இஞ்சி ஒரு சின்ன பீஸ், 2 பச்சை மிளகாய், சீரகம் 1 டீஸ்பூன், கல்பாசி கொஞ்சம் சிறிதளவு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மட்டன் கொத்துனது ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சோம்பு, மிளகு, சீரகம், கல்பாசி இது எல்லாத்தையும் நாம் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நாம் பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூடவே பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி எதுவும் அரைச்சிடாதீங்க. ஒருவேளை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோலா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயில் நான் அந்த கொத்தின கறியை சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். இந்த மட்டன் வதக்கையில் தண்ணி நிறைய வெளியில் விடும். இந்த தண்ணியோட நம்ம கோலா உருண்டை செய்ய முடியாது. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துனதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்க ஆரம்பித்து ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதில் தண்ணி இன்னும் வற்றவே இல்லை. தண்ணி முழுசாக வத்துற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் நமக்கு கோலா உருண்டை நமக்கு பிடிக்கிறதுக்கு வரும். எண்ணெயில் போடையிலையும் நமக்கு பிரியாமல் நல்லா பால் மாதிரி அழகாக வரும். இதில் இருந்ததை விட இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். சரியாக 15 நிமிஷம் நான் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா கறி நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அரைக்கையில் சேர்த்துடாதீங்க. மட்டன் நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சீரகம், மிளகு, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடர், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்சோம் இல்லையா அந்த கலவை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பொட்டுக்கலையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த மட்டன் கோலாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த மட்டன் கோலாவில் நான் தண்ணி அவ்வளவா இல்லை. அதனால் இது கொஞ்சோடு நான் சேர்த்தா போதும்னு நினைக்கிறேன். உங்கள் ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் கோலாவில் இதை சேர்த்து நம்ம பசையில் அந்த உருண்டை வெடிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் போடையில் அழகாக பால் மாதிரி நல்லா ஷேப்பில் இருக்கும். அதுக்காக தான் இந்த பொட்டுக்கடலை பவுடர் சேர்க்குறோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டன் கோலா தயாராகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கோலா உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கோலா உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கோலா உருண்டைகள் பிரிஞ்சு தனியாக போயிடும். அதனால் சூடு மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம இதை வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பொன்னிறமாக நல்லா வறுந்துருச்சு. இது எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகா கீழே உதிராமல் அழகா வந்திருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம மற்ற கோலா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான கொத்துக்கறி கோலா உருண்டை வந்து ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் சிம்னிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.